ஏழைகள் நாயகன் ஏழைகள் சேவை. இன்றைக்கி வந்து 22/9/2024. இன்றைக்கி தலைப்பு வந்து உங்கள் அப்பா உங்கள் ஹீரோ. அப்பா நினைவில் வந்து அவங்கவுங்க அப்பா நினைவில் வந்து பாசம் வச்சுருக்கவங்க, உண்மையாக பாசம் வச்சுருக்கவங்க வந்து அவங்க சார்பில் வந்து சென்னை சாலை ஓரத்தில் மாற்றுத்திறனாளி முதியோர் ஆதரவற்றவங்கள தேடி வந்து இதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம். இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தா சிங்கப்பெண் டீமு, அப்புறம் வந்து முத்தாறு அறக்கட்டளை தூத்துக்குடி, அப்புறம் வந்து இந்த தலைப்புக்கு வந்து முத்துராஜ் அண்ணா அவர் வந்து இது பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வாரம் வந்து பெருமாள் அண்ணா வந்து கரெக்டாக பசி வச்சுக்கிறாரு. அப்புறம் வந்து இங்கே எல்லாமே வந்து அவங்க அப்பா நினைவில் வந்து சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. பார்த்துங்க. இன்றைக்கி வந்து இவருக்கு பிறந்தநாள், இந்த ஐயாவுக்கு பிறந்தநாள். மறந்தாலும் சாப்பாடுக்கு வந்து பசிக்கு உதவி பண்ணி கொடுத்துருக்காரு. நன்றி எல்லாருக்கும். சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஏழை அப்பாவை இழந்த பசங்க எவ்வளோ சாதிச்சாலும் சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தையில முதல் தடவை காலூனி நடக்கிறப்போ கைத்தட்டி சந்தோஷப்பட்ட அப்பா இந்த உலகமே பாராட்டும் போது நம்ம பக்கத்துலேயே நினைக்கிறவங்களுக்கு சந்தோஷங்கிறது வெறும் வார்த்தையாக மட்டும்தான் இருக்கும். இந்த உலகத்தையே ஜெயிச்சாலும் கைத்தட்ட 1000 கை இருக்கும். ஆனால் கட்டி பிடிச்சி தோலை தட்டி கொடுக்க நம்ம கண்ணு அப்பாவை தான் தேடும். உங்களுக்கு தட்டி கொடுக்க அப்பா இருந்தாருன்னா அவரை ஒரு நிமிஷமாவது கட்டி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் அப்பா கூட இருந்துட மாட்டோமான்னு ஏங்குற பசங்களும் பொண்ணுகளும் இங்க கோடி பேர் இருக்காங்க. என்ன மாதிரி ஒரு அப்பனுடைய பாசம் அந்த குழந்தை நோயில படுக்கும் பார்த்தா தெரியும். அந்த குழந்தை அப்படியே கையில விட்டு என் பிள்ளைக்காக சாகணும்னா சாவறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்பா என்பது அம்மாவின் பாசம் என்றால் சாப்பிட்டானான்னு கேளு என்பது அப்பாவின் பாசம். வலிக்காத மாதிரி அடிச்சிட்டு தூங்க வைக்கிறது அம்மா, வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டு தூங்காம தவிக்கிறது அப்பா. மகனையோ மகளையோ அடித்து விட்டால் அவர்கள் தூங்கிய பின் அவர்கள் அருகில் அமர்ந்து அழுகும் போது தந்தையிடம் காணலாம் 1000 தாயின் பாசத்தை. ஒரு சொல்லில் கவிதை என்றால் அது அம்மா, ஒரு சொல்லில் சரித்திரம் என்றால் அது அப்பா. படிப்பை முடித்து நடு ரோட்டில் அலையும் போது தகப்பனின் வேர்வையை உணர்கிறான்